பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தாக்குவதற்கு பாராளுமன்றத்திற்குள்ளேயே எதிர்க்கட்சி எம்பிக்கள் சதி செய்திருக்காங்க அப்படிங்கறத பாராளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவர்கள் சொல்லியிருந்தாரு. महामहिम राष्ट्रपति के अभिभाषण पर जवाब देना था तो हमारे இதையடுத்து மோடி அவர்கள் உரையாற்ற வரவில்லை. அதற்காக மோடி பயந்து ஓடிட்டாரு, அவ்வளவுதான், ராகுல் காந்தியை பார்த்தாலே மோடிக்கு பயம் என்று எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நேத்துக்கு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் உரையாற்றி இருக்காரு. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுடைய முகத்தறிய கிழிச்சு எறிஞ்சிருக்காரு. தன்னுடைய ஸ்பீச்ல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நிறைய பேசுறாரு. நரேந்திர மோடி அரசாங்கம் இந்தியாவுக்கு என்ன செய்துகிட்டு இருக்கு, அவங்களோட விஷன் என்ன, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி மக்களை ட்ரீட் பண்ணாங்க, வளர்ச்சி எப்படி தடுத்து நிறுத்தினாங்க என்பதை ப்ரூட்டலா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தியில பேசியிருக்காரு. அதை தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இந்த ஊடகங்கள் திருச்சி சொல்லுவாங்க அல்லது ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விவாதங்களை தமிழ்ல நம்ம பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு மக்கள் ஆதரவு பெரிய அளவில் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான நிறைய நியூஸ், பார்லிமெண்ட் தான் இந்த இந்தியாவுடைய உயிர் நாடி, அதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ரொம்ப நாளாவே திட்டமிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி பாராளுமன்றத்துல நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீர உரை ஆற்றியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காரு, ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி மோடி அவர்களை நேற்று பார்த்தபொழுது ஒரு லீடருக்கான டெஃபினிஷன் இவர் தான் என்று நம்ம சொல்லும் விதமாக, இதுக்கு முன்னாடி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை அப்படியே ரிசம்பிள் பண்ணும் விதமாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார். 1996 வெறும் 13 நாட்கள்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் கவிழ்ந்தது. அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் பார்லிமெண்ட்ல கொடுத்த உரை இன்றளவும் பாராளுமன்ற அவை குறிப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச்சஸ் எவர் கிவன் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் என்று சொல்ல வேண்டும். அது என்னன்னா, சத்தா கா खेल चलेगा, सरकारें आएंगे जाएंगे, पार्टियां बनेंगे बिगड़ेंगे, मगर इस देश रहना चाहिए, इस देश का लोकतंत्र अमर रहना चाहिए என்று அவர் ஹிந்தியில சொன்னது. सत्ता का खेल तो चलेगा, सरकारें आएंगी जाएंगी, पार्टियां बनेगी बिगड़ेंगी, मगर ये देश रहना चाहिए, इस देश का लोकतंत्र अमर रहना चाहिए. தமிழ் என்ன அர்த்தம்னா, இந்த ஆட்சிக்கு வருவது போவது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது போறது, இந்த மாதிரியான விளையாட்டுகள் நடந்துகிட்டே இருக்கும். கேல் சலேகா, இந்த விளையாட்டுகள்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது இந்த தேசம். இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் என்றென்றைக்கும் எவர்கிரீனா நிலைச்சு நிற்கணும் என்பதை எப்போ சொன்னார் வாஜ்பாய் அவர்கள்? தன்னுடைய அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது. அரசாங்கம் கவிழ்ந்தாலும் சரி, இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வாஜ்பாய் அவர்களுடைய அதே ஒரு டிட்டோ மாடலை நேத்திக்கு பாரத பிரதமர் பேசியது லிட்டரலி எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்டாக தான் இருந்தது. அதே மாதிரி அதே மாடுலேஷன்ல அதே வார்த்தைகளை பயன்படுத்தி चुनाव तो आएंगे जाएंगे मगर हमारा देश अमर रहना चाहिए, அதாவது எலெக்ஷன்ஸ் வரும் போகும், ஆனா இந்த தேசம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நம்ம வீரநடை போட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை கிட்ட இந்த விஷனை, இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கை கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் பேசியது உண்மையிலேயே நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. अरे चुनाव तो आएंगे जाएंगे, मेरा देश अजरा अमर रहने वाला है और हम देश की युवा पीढ़ी के हाथ में समृद्ध हिंदुस्तान देने का सपना लेकर के चले. जो आज घर में बालक है ना, उनको भी मैं देख करके सोचता हूं मैं इसके हाथ में ऐसा हिंदुस्तान देकर के जाऊं ताकि हमें अपने काम का संतोष हो. பாரத பிரதமர் பேச ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே அணியா திரண்டு அப்படி நின்றுகிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. எம்பிக்கள் மாதிரி பிஹேவ் பண்ணல, அன்சிவிலைஸ்டு மென் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத முறையில பாரத பிரதமரை பேச விடக்கூடாது என்று கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதற்கு மோடி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இதுதாங்க ஒரு லீடர் எவ்வளவு எளிதாக ஒரு விஷயத்தை கையாளுறாங்கிறத பாருங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எதிர் திசையில் நின்று கத்திக்கிட்டு இருந்திருக்காரு. சபாநாயகர் அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய வயதை கருத்தில் கொண்டு அவரை உட்கார்ந்து கத்துறதுக்கு அனுமதிக்க வேண்டும். ஏன்னா வயசாயிருச்சு, அவர் உட்கார்ந்து கத்தட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு பின்னாடி, அவங்க எல்லாம் நின்றுட்டு கத்தட்டும் என்று சொன்ன போது அந்த அவையில் இருக்கக்கூடிய ரியாக்ஷனை பார்க்கணுமே. मेरी एक प्रार्थना है, आदरणीय खड़गे जी की उम्र देखते हुए वो बैठ करके भी नारे बोल सकते हैं तो अच्छा होगा, ताकि उनको कष्ट न हो. पीछे नौजवान बहुत लोग हैं, तो खड़गे जी को
आप बैठते बैठते भी When you are speaking, they are listening. You are नारे listening. बोलने की अनुमति दे दीजिए. இதோட சேர்த்து இன்னொரு சர்க்கியாசமும் கிராக் பண்றாரு நரேந்திர மோடி. என்னன்னா, காங்கிரஸோட டிஎன்ஏவோட திருட்டுத்தனம் இருக்கு. இது எப்படி சொல்றேன்னா, ஒரு சர்நேம், குஜராத்தி சர்நேமை கூட காங்கிரஸ் திருடி இருக்கு என்று சொல்றாரு. அதாவது காந்திங்கிற சர்நேம் இருக்கு இல்லைங்க, அதை மகாத்மா காந்திகிட்ட சுட்டு இந்த குடும்பம் வச்சிருக்கு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, இருந்தாலும் திருட்டுத்தனம் அவங்களுடைய ரத்தத்துல ஊறி போனதுனால ஒரு சர்நேம கூட திருடி வச்சிருக்காங்க என்று சொன்னபோது ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டும் சிரிப்பில் மூழ்கியது. चोरी करना जिनका पुश्तैनी धंधा है, एक गुजराती की सरनेम भी चुरा ली. महात्मा गांधी की सरनेम चुरा ली. சரி, இப்போ இந்த மோடியை தாக்க சதி செய்யறாங்கிறாங்கல்ல, இதை யார் சொன்னது அப்படிங்கிற பார்த்தோம்னா, ஓம் பிர்லா அவர்கள் மக்களவை சபாநாயகர் அவரே சொல்லியிருந்தாரு, முந்தானத்துக்கு நான் தான் மோடியை வந்து உரையாற்ற வேண்டாம் என்று சொன்னேன், அவர் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருந்தாங்க. कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे. ये दृश्य मैंने सदन में देखा भी सही. अगर ये घटना हो जाती तो ये अत्यंत अप्रिय दृश्य देश के लोकतांत्रिक परंपराओं को तार तार कर देता. इसको टालने के लिए मैंने माननीय प्रधानमंत्री से आग्रह किया कि उन्हें सदन में नहीं आना चाहिए. என்னங்க, ஓம் பிர்லா அவர்களும் பாஜகவோட எம்பி தானே, அவர் அப்படிதான் சொல்லுவாரு என்று சொன்னால், இந்த வீடியோ, ஒரு சில வீடியோ வந்து சமூக ஊடகங்கள்ல வைரலாக பரவுது. எதிர்கட்சிகளை சேர்ந்த பெண் எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்குள்ள மோடி அவர்களுடைய இருக்கையை நோக்கி எப்படி வராங்கிறத பாருங்க. அவருடைய இருக்கையை சூழ்ந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பதாகைகள்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ சம்திங் தேவர் பிளானிங் என்பதை தான் மக்களவை சபாநாயகர் சொல்றாரு. இப்ப தாக்குதல் என்பது நேரடியாக தாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நேற்றுக்கே நிறைய ஊடகங்கள் என்ன சொன்னாங்க, நேரடியாக தாக்காமல் ஒரு அசௌகரியமான சிச்சுவேஷன் அந்த இடத்துல உருவாக்குவதுதான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கு என்பதை ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பெண் எம்பிக்கள்லாம் போய் கான்ஃபரன்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டால் கூட உடனடியாக நரேந்திர மோடியினுடைய அந்த பொலிட்டிக்கல் கெரியர்ல எப்படியாவது ஒரு பிளாக் மார்க்கை ஏற்படுத்தி விடலாம் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு இடம் கொடுக்காமல் மக்களவைக்கு வராமல் நேற்று மாநிலங்களவையில் அவர் உரையாற்றியிருக்காரு. சபாநாயகர் சொன்னதான் பாஜக எம்பி தவல் பட்டேல் என்பவரும் சொல்லியிருக்காரு மக்களவையிலேயே. தேவர் பிளானிங் சம்திங் சினிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எதிர்கட்சிகள் ரொம்பவே ஆபத்தான முறையில் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மோடி அவர்களுக்கு எதிராக. இதெல்லாம் அரசியல் நாகரிகமே கிடையாது. The opposition is stooping to very low level அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி எப்படியாவது மோடி அட்டாக் பண்ண பாயிண்டே இல்லாம இது மாதிரி செயல்களில் ஈடுபடுவதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க என்று சொன்னதுதான் நம்ம மீண்டும் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா சபாநாயகர் மட்டும் சொல்லல, நிறைய பாஜக எம்பிக்களும் சொல்றாங்க என்கிற போது இது விசாரிக்கப்பட வேண்டும். அப்படி அவங்க மோடி அவர்களை தாக்குவதற்கு முற்பட்டால் அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வச்சுக்கலாம். அப்படியே இப்போ மோடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பேலன்ஸ்டான ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதாவது தன்னுடைய கவர்மெண்ட் என்னெல்லாம் செய்துகிட்டு இருக்கு என்பதை எந்த அளவுக்கு அவர் பறைசாட்டினாரோ அதே அளவிற்கு காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் துரோகம் செய்திருக்கு அப்படிங்கிறத நினைவு கூர்ந்துட்டே இருந்திருக்காரு. நிறைய பேர் நேற்றுக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் நேரு செத்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, இருந்தாலுமே நேருவை பற்றியே பேசிக்கிறாரு மோடி. மோடிக்கு பேச பாயிண்டே இல்லைன்னா நீங்கள் செய்த துரோகம் அவ்வளவு. நீங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திருக்கீங்க இவ்வளோ ஆண்டுகளாக. அதையெல்லாம் மக்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு 18-20 வயசு இளைஞர் இப்போ இருக்காருன்னா அவனுக்கு என்ன தெரியும்? 1957 என்னாச்சு, 67 என்னாச்சு, 77 என்னாச்சு என்று எதுவுமே தெரியாம மோடி ஆட்சியை மட்டுமே பார்த்து வளரக்கூடிய இளைஞருக்கு பாஸ்ட் தெரிய வாய்ப்பில்லை என்பதனால இந்த பாஸ்டை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது, பெரும் துரோகங்களை நினைவு கூறுவது முக்கியமா இல்லையா? நரேந்திர மோடி பிறந்த போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர் டேம் கட்ட வேண்டும் குஜராத்ல என்பது நேருடைய கனவாக இருந்தது. ஆனா நேரு அவருடைய காலத்துக்கு அப்புறமா இந்திரா, அப்புறம் ராஜீவ், அப்புறம் எத்தனையோ பேர் வந்து யாராலுமே மன்மோகன் சிங்கால கூட திறக்க முடியாத சர்தார் சரோவர் டேம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகாக திறந்து வைத்திருக்காரு சர்தார் சரோவர் டேம். அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த போது கூட அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் முடியல. கவர்மெண்ட்டை புஷ்ஷே பண்ண முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நான் பிறந்த போது திறக்க வேண்டும் என்ற சர்தார் சரோவர் டேம் 60-70 ஆண்டுகளுக்கு பிறகாக நான் பிரதமரானது பிறகு நான் வந்து திறந்து வச்சிருக்கேன். அப்படித்தான் இந்த தேசத்துல வளர்ச்சியை காங்கிரஸ் தடுத்து நிறுத்தி இருக்கு என்பதை மோடி வந்து ரொம்ப வேதனையோட பதிவு பண்றாரு. यही वो लोग जानते हैं, उससे आगे कुछ नहीं जानते. और ये इम्प्लीमेंटेशन कैसे करते हैं? मेरा जन्म नहीं हुआ था उसके पहले सरदार वल्लभ भाई पटेल ने नर्मदा नदी पर बांध बांधने की कल्पना की.
विषय तो पक्का हो गया, सरदार साहब नहीं रहे, खैर नेहरू जी ने शिलान्यास किया। अब इंप्लीमेंटेशन देखिए इनको। मेरा जन्म नहीं हुआ था जब इसकी कल्पना की गई थी, और प्रधानमंत्री बनने के बाद मैंने उसका उद्घाटन किया, ये हाल है। और उनका इंप्लीमेंटेशन देखिए, मुझे मुख्यमंत्री रहते हुए 3 दिन अनशन पर बैठना पड़ा था, नर्मदा सरदार सरोवर डैम के लिए, मेरे राज्य के किसानों के लिए। அடுத்து இன்னொன்னு பாருங்க, இந்த தேசத்துடைய மக்களை காங்கிரஸ் எப்படி ட்ரீட் பண்ணிருக்குன்னா, இந்த மக்களை பிரச்சனையாக பார்த்திருக்கு. ஒவ்வொரு குடிமகனும் இங்க ஒரு ப்ராப்ளம் என்று கருதி இங்க இல்ல. இந்திரா காந்தி அவர்கள் ஈரானுக்கு சென்றிருந்த போது ஈரான்ல ஒருவர் யாரோ வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அவங்கள்ட்ட கேட்கறாங்க, உங்க முன்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்தியாவில் அப்படின்னு கேட்டதற்கு, என்னுடைய அப்பா நேரு அவர்களிடம் இதே கேள்வி கேட்கப்பட்ட போது இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனைன்னு கேட்டபோது 35 கோடி பிரச்சனை இருந்திருக்கு. எப்படி 35 கோடி? இந்தியாவுடைய ஜனத்தொகை அப்போது 35 கோடி. அப்போ ஒவ்வொரு குடிமகனும் ஒரு பிரச்சனை என்று கருதி அந்த ஒரு பதிலை கொடுத்தார் அவரு. அந்த பதிலை தொடர்ந்து இந்திரா காந்தி என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்போது என்னுடைய நாட்டினுடைய ஜனத்தொகை வந்து 57 கோடி சம்திங். ஸோ இந்தியாவில் 57 கோடி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ மக்களை ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலா ஒரு பிரச்சனையாக கருதி மக்களை எல்லாம் அடிமைகள் என்ற ஒரு மனப்பான்மையில் பார்த்திருக்காங்க. इस बात का उदाहरण देते हुए इंदिरा जी ने आगे कहा कि आज देश की जनसंख्या 57 करोड़ है, इसलिए मेरी समस्याओं की संख्या भी उतनी ही बड़ी है। यानी पिताजी को 35 करोड़ समस्या वाले देशवासी लगते थे, अब 57 करोड़ को समस्या। कोई ऐसा हो सकता है जो अपने ही देशवासियों को समस्या माने? ये फर्क है उनकी सोच और हमारी सोच में, ये फर्क है उनके अप्रोच और हमारे अप्रोच में। அது அப்படியே மாறி இப்போது எப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, மோடி ஆட்சி காலத்துல இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைத்து இவர்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோட பயணிக்கிறார் இல்லையா, இதுதாங்க வித்தியாசம். இதை பொறுத்து கொள்ள முடியாம தான் என்ன தெரியுமா முழக்கம் எழுப்புறாங்க, மோடிக்கு கபர் குதேகி, மோடியினுடைய சவக்குழி தோண்டப்படும். அதாவது நேரடியாக கொலை மிரட்டல் தான். அதையும் மோடி அவர்கள் தனக்கே உரித்தான பாணியில ஹேண்டில் பண்றாரு. எதற்காக தெரியுமா மோடியை பார்த்து இவ்வளவு பயம்? மோடிக்கு சவக்குழி தோண்டணும் அளவுக்கு போறாங்க. நாங்க தான் ஆர்டிகல் 370 ரத்து செய்தோம், அதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாங்க தான் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் நக்சல்வாதத்தையும் மாவோவாதத்தையும் அடக்கி ஒடுக்கி நார்த் ஈஸ்டா வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துக்கொண்டு சென்றுகிட்டு இருக்கோம், அதை இவர்களால் பொறுத்துக்க முடியல. பாகிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கே புரியும் பாணியில அவங்கள உறுதுணையாம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தீவிரவாதத்தை அழிப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாத இவர்கள் மோடியினுடைய சவக்குழியை தோண்டுவோம் என்று பேசிட்டு இருக்காங்க. இந்த நாட்டிலிருந்து தீவிரவாதத்தை முற்றும் முதலமாக ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கோம், அதை இவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியல. ஆபரேஷன் சிந்தூர் நடத்தணும், இவங்களுக்கு பிடிக்கல. இந்த நாட்டில் மாவோயிஸ்ட் டெரரிசம் நக்சல் தீவிரவாதத்தை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம், அதையும் பொறுத்துக்க முடியல. இதெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாத இவர்கள் மீண்டும் மீண்டும் மோடிக்கு கபர் குதேகி, மோடியினுடைய சவக்குழியை தோண்டுவோம் என்று அநாகரிகமான முறையில பேசிக்கிட்டு இருக்காங்க. मोदी की कब्र खोदने के कार्यक्रम करवा रहे हैं। संसद का एक भी सत्र ऐसा नहीं गया, मोदी संसद का सदस्य नहीं था, एक भी सत्र ऐसा नहीं गया जिसमें इस सदन के अंदर मोदी को गाली देने का काम न किया हो इन लोगों ने। 25 साल 370 की दीवार गिरा दी, इसलिए वो मोदी की कब्र खोदना चाहते। हमने नॉर्थ ईस्ट में बम बंदूक और आतंक का जो छाया बना रहता था, नॉर्थ ईस्ट में शांति और विकास का राह अपनाई, इसलिए वो मोदी की कब्र खोदने पर सोच रहे हैं। पाकिस्तानी आतंकियों को घर में घुस करके जवाब देते हैं, इसलिए मोदी की कब्र खोदने की बात कर रहे हैं। எங்களுடைய அரசாங்கம் மோடி அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கல்ச்சரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்றைக்குமே காங்கிரஸ் ஸ்டார்ட் அப் கல்ச்சரை ப்ரமோட் பண்ணதே கிடையாது. அதை விடுங்க, தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேமிலி ஸ்டார்ட் அப், அதை கூட இவங்களால லிஃப்ட் பண்ண முடியல என்று ராகுல் காந்தியை பங்கமாக கலாய்ச்சிருக்காரு. कांग्रेस ने कभी स्टार्टअप कल्चर को प्रमोट ही नहीं किया। कुछ सैकड़ों में स्टार्टअप बेचारे अपने उनको पता भी नहीं था। और इनका तो हाल ये है आदरणीय सभापति जी,
अपने घर के स्टार्टअप को भी वो लिफ्ट नहीं कर पा रहे। और हमारी सरकार में आज 2 लाख से ज्यादा स्टार्टअप है। இன்னைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா குளோபல் சவுத்தோட வாய்ஸா இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க குளோபல் சவுத் பத்தி பேச்சாக இருக்கு. அந்த குளோபல் சவுத்தை லீட் பண்ற இடத்துல இந்தியா இருக்கு என்று பெருமிதம் கொள்கிறார் நரேந்திர மோடி. आज पूरा विश्व ग्लोबल साउथ की चर्चा करता है, लेकिन उस चर्चा के सूत्रधार के रूप में आज भारत वैश्विक मंचों पर ग्लोबल साउथ की बुलंद आवाज बन गया है। இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாஸ்ட்ல நடந்த இந்த கொடுமைகள், நிர்வாக சீர்கேடுகள் இதையெல்லாம் பேசிவிட்டு மீண்டும் அவர் சொல்கிறாரு, இந்த புதிய இந்தியா, மோடி தலைமையிலான புதிய இந்தியா எப்போதுமே எதற்காகவும் நின்று விடாது. we must neither stop or look back, we have to always move forward. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பாடங்கள். அந்த பாடத்தை படித்து அதிலிருந்து பாடம் கற்று நம்ம முன்னாடி சென்றுகிட்டே இருக்கணுமே தவிர எங்கேயுமே புதிய இந்தியா தேங்கி நிற்காது என்று சொல்றாரு. न हमें रुकना है, न हमें पीछे मुड़ करके देखना है. எங்களிடம் ஆட்சி பொறுப்பு வந்தபொழுது 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஃப்ரெஜைல் 5 எக்கானமிஸ்ல இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் நொறுங்கி விழலாம் என்ற நிலைமையில் இருந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி, பிரைட் ஸ்பாட் ஆக மாறி, இப்போது 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படிங்கிற இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய சாதனை. ஆனால் இந்த காங்கிரஸ் உடைய அகங்காரத்தை பாருங்களேன். நேத்திக்கு சீக்கிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை பார்த்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க கத்தார், அதாவது துரோகி என்று அழைக்கிறாங்க. இது இவர்களுடைய அகங்காரத்தை காட்டுகிறது. ஒருவர் காங்கிரஸ் சேர்ந்து விலகி பாஜகவில் சேர்ந்து விட்டார் என்பதற்காக நீங்க துரோகின்னு கூப்பிடுறது எப்படி நியாயமாகும்? காங்கிரஸ் பல துண்டுகளாக உடைந்து விட்டது. காங்கிரஸ்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவில் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் துரோகின்னு கூப்பிட்டா உங்களுடைய ஒட்டுமொத்த கட்சியும் இப்போது எப்படி அதில் பாதாளத்துக்கு சென்றுகிட்டு இருக்கோ அது இன்னுமே தன்னைத்தானே அழித்து கொள்ளும் என்று பதிவு செய்கிறார் நரேந்திர மோடி. அடுத்து வரக்கூடிய குவார்டர், ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா 4 குவார்டர் இருக்கும் இல்லையா? அடுத்த குவார்டர் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு குவார்டர். அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இந்தியாவுடைய வளர்ச்சி எப்போதும் தடைபடக்கூடாது. இன்னும் அதிகமாக மேட் இன் இந்தியா, மேட் இன் பாரத்தை ஊக்குவிக்க வேண்டும். இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு நரேந்திர மோடி. பதிவோட இறுதியாக நம்ம நரேந்திர மோடி எவ்வளவு விஷனரியா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆன் தி அதர் ஹேண்ட் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் சொல்வது எதுவுமே உங்களுக்கு கேட்கவே இல்லை, நீங்களா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி சொந்த கட்சிக்காரங்க காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே பார்லிமெண்ட் கூடிய கேமரால படம் முடிச்சு காட்டுறாங்க பாருங்க. இந்த அளவுக்கு நிம்மதியா அவங்க வீட்டுல கூட தூங்கி இருக்க மாட்டாங்க போல. பார்லிமெண்ட்ல மல்லிகார்ஜுன கார்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே முன்னாடி சபாநாயகரை பார்த்து நாங்கள் பேசும்போது அரசாங்கம் கவனிக்காமல் தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டு இருக்காரு. இதை விட பெரிய காமெடி இருக்குமான்னு தெரியல பார்லிமெண்ட் ஹிஸ்டரியில. இந்த ஐரணி, அந்த அளவுக்கு ஐரணி பாருங்க. எப்படி இருந்தா காங்கிரஸ் கட்சி இப்போ கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக ஒட்டுமொத்தமாக இந்த காங்கிரஸ் நம்பிக்கையை இழந்து இனி எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற அளவிற்கு போயிருக்கு இல்லையா? இதுதான் அகங்காரம், ஆணவத்தின் உச்சம். அடைந்தால் என்ன ஆகும் என்று எடுத்துக்காட்டு காங்கிரஸ். எப்போதும் you have to be humble. மக்கள் தான் நீங்க எஜமானர்கள். மக்கள் ஒரு செகண்ட் நினைச்சா அவங்களை தூக்கி போட்டுருவாங்கிற அந்த பயம் இருக்க வேண்டும். அனைவருக்கும் பப்ளிக் லைஃப் இருக்கு, அனைவருக்கும் இருக்க வேண்டும். அது பாரத பிரதமருக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர் எப்ப பாரு வளர்ச்சி 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 என்று பேசிட்டு இருக்காரு. இவங்க காங்கிரஸ் கட்சி டிவைட் அண்ட் ரூல். அவர் வீடியோ காட்டுற பாருங்க. எப்பொழுதும் ராகுல் காந்தியும் சரி, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் சரி, மக்களை எப்படி பிரித்தாழ்வது என்பதற்காக பாஜக எம்பிக்களை பார்த்து, பாஜக எம்பி நீ ஓபிசி, நீ எஸ்சி, நீ எஸ்டி என்று சாதி ரீதியாக பிளவை ஏற்படுத்தி பாஜக எம்பிக்களை பார்லிமெண்ட்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. There are OBC MPs in the BJP. There are Dalit MPs in the BJP. There are Adivasi MPs in the BJP. Remember, you are OBCs, you have 50% of the population and you have absolutely no power. I know that you're sitting there and you cannot even open your mouth. So இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்க எப்படியெல்லாம் இந்திய மக்களை பிளவுபடுத்துறாங்க என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. டிவைட் த 80%, கன்சாலிடேட் 20%. இந்த 20% வாக்கு வங்கியை ஒன்றாக வைத்திருக்க வேண்டும். இந்த 80% மக்கள் தொகையிலிருந்து அந்த மக்களை பிரித்து எப்படியாவது இந்த 20% ஆட் பண்ணி ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. இது ஒருபோதும் நடக்காது. காங்கிரஸ் உடைய இந்த மனப்பான்மை ஒவ்வொரு முறையும்
எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு முறை பாரத பிரதமர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதோட சேர்த்து இந்தியாவுக்கு என்ன விஷன் வச்சிருக்காரு என்பதை பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. இதை பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சி ரிப்போர்ட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டே டியூன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.